தைவான் சீனா மோதல் 1958 ஆண்டு ஆகஸ்ட் 23 நாள் சீனாவின் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி தைவானின் குயேமோய் தீவின் மீது குண்டுவீச்சை தொடங்கியது. இது ஒரு சாதாரண பீரங்கி தாக்குதலாக தொடங்கி ஒரு சர்வதேச மோதலாக மாறியது. 1945 இரண்டாம் உலகப் போரின் முடிவுக்கு பிறகு சீனாவில் உள்நாட்டு போர் மீண்டும் தீவிரமடைந்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குவோமிண்டாங் தேசியவாத கட்சிக்கும் இடையேயான போராட்டத்தில் மாசேதுங் தலைமையிலான கம்யூனிஸ்டுகள் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவில் ஆட்சியை பிடித்தனர். ஷாங்காய் ஷேக் தலைமையிலான தேசியவாதிகள் தைவானுக்கு தப்பிச் சென்றனர். அங்கு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா என்ற பெயரில் அரசை தொடர்ந்தனர். தைவானுக்கு அருகிலுள்ள கியோமோய் மற்றும் மாட்சு போன்ற சில சிறிய தீவுகளை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தனர். இந்த தீவுகள் தைவானை காக்கும் ஒரு முன்னணி அரணாகவும் பிரதான நிலப்பகுதியை மீண்டும் கைப்பற்ற ஒரு சாத்தியமான தளமாகவும் குவோமிண்டாங் தேசியவாதிகளால் கருதப்பட்டன. ஒரே சீனா என்ற உரிமையை இரு தரப்பினரும் முன்னிறுத்தியதால் தைவான் நீரிணை பகுதியில் இராணுவ அரசியல் பதற்ற நிலை ஏற்பட்டது. 1958 ஆகஸ்ட் 23 அன்று PRCயின் மக்கள் விடுதலை இராணுவம் PLA குயோமோய் தீவின் மீது கடுமையான பீரங்கி தாக்குதலை தொடங்கியது. ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான குண்டுகள் தீவின் மீது வீசப்பட்டன. சிறிய தீவுகளை கைப்பற்றி தைவானை பலவீனப்படுத்துவதும் அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவு அளிக்குமா என்பதை சோதிப்பதும் இத்தாக்குதலின் நோக்கங்களாக இருந்தன. PRCயின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா உடனடியாக பதிலளித்தது. அமெரிக்க கடற்படையின் சக்தி வாய்ந்த 7th Fleet தைவான் நீரிணைக்கு வந்தது. அமெரிக்கா தைவானுக்கு ஏர் டு ஏர் ஏவுகணைகளான சைட் வைண்டர்கள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை வழங்கியது. சைட் வைண்டர் ஏவுகணை முதல் முறையாக இப்போரில் பயன்படுத்தப்பட்டு விமானப்போர் வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கியது. இந்த ஏவுகணைகள் வான்வழி போர்களில் தைவானுக்கு பெரும் சாதகமாக அமைந்தன. அமெரிக்காவின் தலையீடு மற்றும் தைவானின் வலுவான எதிர்ப்பு காரணமாக PRC தனது தாக்குதலை நிறுத்த வேண்டிய சூழல் உருவானது. தைவானுக்கு உதவியதன் மூலம் அமெரிக்கா தனது கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் சைனா என்ற சீனாவை கட்டுப்படுத்தும் கொள்கையை உறுதிப்படுத்தியது. குயோமோய் தீவின் மீதான குண்டுவீச்சு தைவான் நீரிணையின் எதிர்காலத்தை வடிவமைத்த ஒரு முக்கிய நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது. ஒரே சீனா கொள்கையில் தைவானின் நிலை சர்வதேச அரசியலில் இன்னும் சிக்கலானதாகவே உள்ளது.